தொடர்ச்சியாக நம்மோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவரு தன்னுடைய ஊராட்சியில பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளை இளைஞர் அதுதான் நமக்கு மிக முக்கியம். அவர் இங்க கிராமியமா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அது என்ன டிஃபரன்சியேஷன் நம்ம உணர்வோன்றதை நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அடுத்தது மேம்பாடு டிஃபரெண்ட் பார்த்து ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அடையும் போது ஒட்டுமொத்த சமூகம் மேம்பாடு அடைகிறது. நான் நிறைய இடத்துல சொன்னதுதான் உள்ளே வரும்போது பல கனவோடு வரும். அந்த கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞராக இருக்கும்போது நமக்கு ஒரு தேடல் இருக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் செய்யணும், நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்கணும், நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். அது செயல்படுத்துறதுக்கான வடிவமோ அது செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளோ எங்களுக்கு தெரியாது. அப்போ ஏற்பட திடீர் சந்திப்பு தான் தன்னாட்சி அமைப்பு. அந்த தன்னாட்சி அமைப்புக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன போல சில தலைவர்கள் அதை பயணிக்கிறாங்க. அதில் நான் ரொம்ப பார்த்து வியந்து போன ஒரு மனுஷன் யாருன்னா அது ராஜா. எதுக்காக சொல்லணும்னா இந்த இடத்துல இந்த கிராமத்துக்கு தேடி வந்தது காரணம் தமிழகத்தில் நிறைய கிராமத்துக்கு போயிருக்கோம். அதில் இப்போ எங்கள் கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கிராமம். பல என்ன சொல்ற பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அது நகரத்தோட கலாச்சாரத்தை ஒன்றி இருக்கு. ஆனால் இது கிராமத்தில் இந்த என்ன சொல்றது இந்த மாவட்டத்திலேயே ரொம்ப கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து இப்போ இந்த மாவட்ட தலைநகரத்துக்கு போனால் ரொம்ப தூரம். ஆனால் இங்கேருந்து இந்த கிராமத்தை இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமாங்கிறது பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து நினச்சி நான் ஃபீல் பண்ணுறப்போ நம்ம இன்னும் நிறைய பண்ணிருக்கலாமோ சொல்லி வருத்தப்படுறோம் இந்த விஷயம். ஏன்னா அவர் வந்து அந்த கிடைச்ச வாய்ப்பு சரியாக பயன்படுத்தியிருக்காரு. நம்ம இன்னும் நிறைய செஞ்சிருக்கலாம்னு வருத்தப்படுற அளவுக்கு அவர் நிறைய வேலைகளை செஞ்சிருக்காரு. அந்த வேலையெல்லாம் சுற்றி பார்க்கணும், அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும். அந்த திட்டங்களையும் அந்த வழி அந்த அதுக்கான செயல்பாடுகளையும் கொண்டு போய் நம்ம கிராமத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கு. அடுத்து நான் தலைவராக உணர்ந்த ஒரே விஷயத்தை கூட சொல்றேன். எந்த திட்டம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருந்ததுன்னா நம்ம வந்து பொது வாழ்க்கையில மக்களுக்கான திட்டங்களையும் மக்களுக்கான சேவைகளையும் நல்ல முறையில் செய்ய முடியும். நம்ம வந்து சினிமா கிடையாது. கதை திரைக்கதை வசனங்களை எழுதி வச்சு 5 ஆண்டு காலத்துக்கு வந்துட்டு இதை நான் செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சொல்றதுக்கான ஒரு கதை கிடையாது. அது வந்து ஒரு நாடகம் கிடையாது. இது வந்து தற்செயலாக நடக்கும். சில விஷயம் ஒரு கிராம சபைங்கிறது நடந்தால் அதில் போய் உட்கார்ந்து நம்ம கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அவங்களை வந்து நம்ம எதிர்கொள்ளணும். அப்போதான் வந்து நமக்குள்ள சில தேடல் இருக்கும். சில விஷயங்களை புதுமையான விஷயம் கண்டுபிடிக்க முடியும், புதுமையான விஷயம் செய்ய முடியும். ஆக ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணோம், நம்ம எதிர்பாராத நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு புலம்பக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. சண்டையும் நடக்கும், நல்லதும் இருக்கும், பிரச்சனையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாங்கிக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அந்த கிராமத்தை நல்ல முறையில் கொண்டு போக முடியுங்கிறது நான் உணர்ந்தது. 5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒரு 1.5 வருஷம் கொரோனா வந்தது. கொரோனா வந்தால் என்ன பண்ணணும், அதை தாங்கி எப்படி ஊராட்சி வளர்த்தணும், அதை ஃபேஸ் பண்ணணும். அடுத்து தேர்தல் வந்தால் ஊராட்சி வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகள் போட்டு நீடித்துப்போம். அதை தாங்கிக்கிட்டு எப்படி அந்த கிராமத்தை பணி செய்யணும். அதுபோல் கிராமத்தில் நமக்கு எதிர்ப்பாக நின்றுருப்பாங்க, தோற்றுருப்பாங்க. அவங்க நமக்கு எதிரான சில நிறைய வதந்திகளை பரப்புவாங்க, நிறைய சிக்கல்கள் ஏற்படுத்துவாங்க. அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நாளுமே நம்ம நல்லது மட்டும் பார்த்த போது நம்ம கூட இடையூறுகளையும் நமக்கான சில என்ன சொல்லுவாங்க, எங்கள் கிராமத்தை சொல்லுவாங்க இடைஞ்சல் சொல்லுவாங்க, இடைஞ்சலாக இருக்கும். அந்த இடைஞ்சலான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு எப்படி நம்ம கையாமல் பார்க்கணும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஐயா சொன்ன மாதிரி மக்களை நம்ம சந்திக்கணும். அவங்க திட்டட்டும், நம்மளை வாழ்த்தட்டும், நம்ம புகழட்டும், அவங்க நம்மளை கேள்வி கேட்கட்டும். அவங்களை சந்திச்சாதான் நமக்கான விடையே கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுத்து என்ன பண்ண முடியும், கிளாஸ் ரூம் உட்காந்து எந்த பதிலுமே கிடைக்காது இல்லைங்களா. நான் தானா பேசி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்போசிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் நமக்கு கிடைக்கிற கிளாஸ் அவங்களுக்கு புரியும், அவங்க கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் மக்களை நம்ம ஊராட்சிக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னா அதை எடுத்தோன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம்னா ஈஸியாக கிடையாது. அது நிறைய பிரச்சனையாக தான் வரும். அந்த பிரச்சனையை தாண்டி தான் உள்ளே கொண்டு வர முடியும். ஆக நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாமே கற்பனையாக கனவு காண்றோம், நிறைய விஷயங்களை செயல்படுத்த நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு உயிரோட்டை கொடுக்கறது இல்லை. அந்த உயிரோட்டத்தை கொடுக்கறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நிறைய புதுமையான விஷயங்கள் இருக்கு. ஐயா நம்ம கற்றுக்குவோம். தருமபுரி தொப்பூர் போனால் அங்கே சில விஷயம் சொல்லித்தராரு. அதை நான் வந்து அதை கொடுத்து கேட்குறேன். மனசுக்குள்ள போய் படுத்துக்கும் போது கனவா காண்றேன். அதை யோசிச்சு போறேன். கிராமத்தில் அந்த யோசிக்கிற விஷயங்களுக்கு, அந்த கற்பனைகளுக்கு நான் உயிர் கொடுக்குறேன்னா, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறனா, அதை மக்கள்கிட்ட போய் பேசுறனா, அதை இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்துறனா, அதுதான் விஷயமே. நம்ம 2 நாள் பயிற்சி எடுத்துக்கிறது முக்கியம் இல்லை. அந்த எடுத்த பயிற்சி இப்போ அரங்கூர் வந்து நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் கிராமத்தில் எப்படி கொண்டு போகலாம், இது என் கிராமத்தில் கொண்டு போய் எப்படி சேர்த்தலாம், அதுக்கான வழிவகை என்ன, அதை நம்ம யோசிக்கலாம். ஆக ஒவ்வொரு கற்பனைக்கும் ஒவ்வொரு கனவுகளுக்கும் நம்ம உயிர் கொடுக்குறது அப்படிங்கிறது இங்கேருந்து நம்ம தோணும்னு சொல்லி நன்றி இருந்தா எந்த ஒரு ஊராட்சியையும் முன்மாதிரி ஊராட்சியாக கொண்டு போக முடியாது. அப்படி ஒரு புரிதல் ஒரு சிஸ்டர் எப்படி சொத்து சேர்த்து வைக்கிறோம், அதே போல ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிற கடமை பொறுப்பு எனக்கு இருக்கிற புரிஞ்சிருக்கு அரசியல் வந்து சொன்னாரு. அப்ப இந்த மாதிரி நாங்கள் மக்கள்கிட்ட போய் பேசும்போது என்னன்னா, அப்ப எல்லாரும் அமைதியா இருக்கணும். நம்ம போன உடனே செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தொடர்ந்து பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்யும் போது கட்டாயம் நம்ம மேல உள்ள நம்பிக்கையின் வெளி குழந்தைங்களோட தேவையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ் வேணும், லைப்ரரி வேணும், பாடம் வேணும், அந்த மாதிரி எல்லாம் கேட்டு
எப்படி கிராம பஞ்சாயத்து இருக்கோ அதே மாதிரி பாலர் பஞ்சாயத்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தேர்தல் நடத்தினோம். ஃபர்ஸ்ட் முறையா ஒரு அரசு தேர்தல் எப்படி நடத்தணுமோ அதே மாதிரி நடத்தணும். வேட்புமனு தாக்கல் பண்றது, ஓட்டு போடுறது. ஓட்டிங் வந்து நாங்கள் ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சொல்லுவோம். ரேங்க் வைஸாக ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது, எண்பது. இதுக்கப்புறம் நாங்கள் முறையா பதவியும் ஏற்றுக்கணும். இதை வந்து நாங்கள் பாலர் சபையில் கேட்கணும்ல கம்ப்யூட்டர் சென்டர். அது வந்து எங்களுக்கு மிஷன் சமூகத்தின் மூலமாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இந்த கம்ப்யூட்டர் சென்டர் மூலமாக எங்கள் ஊர் பசங்க பயனடைகிறது இல்லாமல் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இருந்து கற்றுக்குறாங்க. இது அப்புறம் வந்து நிர்வாக குழு அப்படின்னா என்னன்னா இப்போ பெரிய பஞ்சாயத்து